தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எபிரேயர் 11:32 கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று உள்ளது. இங்கு எபிரேய நிருபக்காரன் விசேஷமாக இந்த வசனத்தில் 6 நபரை குறித்து குறிப்பிடுவது வியப்பளிக்கிறது. இந்த 6 நபர்கள் யார்? முதலாவது கிதியோன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து போட்டபடினாலே அவனுடைய சொந்த ஊர் ஜனங்களை இவனை அழித்து போட முயற்சித்தார்கள். மற்றும் எதிரிகளாகிய மீதியானியரும் கிதியோனை கொன்று போட முற்பட்டனர். இரண்டாவது பாராக், இவன் கானான் தேசத்திலிருந்து யாபீன் என்னும் ராஜாவின் சேனைகளை இவன் அழித்து போட பிரயாசப்பட்டன. சிசரா என்னும் படைத்தலைவன் 900 இருப்பு ரதங்களுடன் இவனுக்கு எதிராக வந்து இவனை அழித்து போட முயற்சித்தான், ஆனாலும் முடியவில்லை. அடுத்ததாக சிம்சோன், இவனை கொல்லும்படியாக பெலிஸ்தர் ஆசைப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இவனது சொந்த ஊர் ஜனங்களே சிம்சோனை கட்டி போட்டு பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு விசை சிங்கமும் கூட எதிரிட்டு வந்தது இவனுக்கு. அடுத்ததாக எப்தா, இவனை கொல்லும்படியாக அம்மோனியர் எதிரிட்டு வந்தனர். ஆனாலும் இவனது சொந்த ஊர் ஜனங்களோ இவனை கொல்லவும் வகை தேடினார்கள். தாவீதை பற்றி பார்க்கும்பொழுது, இவனை கொல்ல ஒரு விசை சிங்கமும் கரடியும் எதிரிட்டு வந்தது. மற்றும் ராட்சதனாகிய கோலியாத்தும் எதிரிட்டு வந்தான். ராஜாவாகிய சவுலும் பலமுறை தாவீதை கொலை செய்ய வகை தேடினார். தனது சொந்த ஜனங்களே சிக்லாக்கில் கல்லெறிந்து கொலை செய்ய வகை தேடினார்கள். அது மட்டுமல்ல, தனது சொந்த மகன் அப்சலோமும் தாவீதை கொலை செய்ய வகை தேடினான் என்றும் பார்க்கிறோம். கடைசியாக சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கும்பொழுது, சாமுவேல் தீர்க்கதரிசியை ராஜாவாகிய சவுல் கொலை செய்ய வகை தேடினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதான 6 நபரும் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள். இவர்களது பிராணன் மட்டும் சோதனை வந்து இச்சோதனைகளில் அனைத்துமே இவர்கள் யாவரும் வெற்றி பெற்றார்கள். ஆகவே தான் இந்த 6 நபர்களுடைய பெயர்களும் இந்த ஒரே வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், நீங்களும் உங்களுக்கு எதிராக வரும் சோதனைகளில் தேவன் மீது மட்டும் விசுவாசம் வைத்து வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்களாக. Amen. God bless you.